நேற்று பார்த்து மேடையில டிவியில காட்டினாங்க. இவங்கதான் அம்மாவுக்கு எப்படி கும்பிடுறாங்க அதே மாதிரி கும்பிடுறாங்க. அம்மா அப்படிதான் கும்பிட்டு ஏமாத்தி அதே மாதிரி தம்பி எதிர்ப்பாங்க இல்லையா அப்படின்னு. நீ எப்படி வேணாலும் கும்பிட்டு நாசமா பழக்கத்தை எங்களுக்கு ஒண்ணு. ஆனால் அந்த மேடையில தமிழசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு ஒப்பிட்டு ஸ்டாலினை ஒப்பிட்டு பேசுகிற தார்மீக உரிமையும் தகுதியும் இந்த துரோகி ஓபிஎஸ்க்கு கிடையாது என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் குறித்து யார் யாரோட ஒப்பிடுறது? தெய்வ தலைவி புரட்சி தலைவி தமிழசாமி சிங்கரிய தலைவி அம்மாவை அவர்களை ஸ்டாலினோடு ஒப்பிடுகிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, உங்கள் பதவி சுமத்திற்காக நீங்கள் பதவியை பெறுவதற்காக கட்சியை காட்டி கொடுக்கிறீர்கள், கட்சியை அவமானம் வைக்கிறீர்கள், புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியின் மீது பழி சுமத்துகிறீர்கள், அவதூறு பரப்புகிறீர்கள். அம்மா அம்மா என்று அம்மா நாமத்தை சொல்லி கொள்ளையடித்த கோடிக்கணக்கான பணத்தை வைத்துக் கொண்டு நீ அம்மாவை அழிக்க நினைத்தவர்களை வாழ வைக்கிறேன் என்று நீங்கள் சென்றிருக்கிறீர்களே. ஊழல் நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க, சக்திகளை கூட இருக்கிறாங்க. இதுதான் நான் சொல்றேன். நம்ம கிளை செயலாளர் பூரா வேலை பேசுறாங்க, வாங்க உங்களுக்கு எல்லாமே செய்யறோம் அப்படின்னு. இந்த கட்சியில முதலமைச்சரா இருக்கிற போதே ஒண்ணும் செய்யலையா? நீயே வாழ்வாதாரத்தை தேடி அடைக்கலம் தேடி அகதியா போயிருக்க. உனக்கே அந்த வாழ்வாதாரம் நிச்சயமா இருக்குமா இல்லையான்னு தெரியாது. நீ எங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி போறது நம்மளால கேட்கிறோம். இங்க மூலதனம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கல, விக்கி விக்கி செத்து போனாலும் பச்சை தண்ணி கொடுக்கல. இப்ப அவர் போய் அங்க போய் வாழ வைக்க போறேன்னு சொல்லி வாங்க வாங்க. எந்தெந்த பூத்துல 100 ஓட்டாவது ரெட்டலை ஏற்றி நிக்கிறவங்களை வீழ்த்தி 100 ஓட்டாவது அதிகம் வாங்கி தர அந்த பொறுப்பாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை திருப்பி செலுத்துகிற வாழ்வாதார தொழில் கடனாக வளர்வதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்பதானே நீங்க ஜெயிச்சு கொடுத்ததுக்குனாதானே அதுக்கு அதிகாரம் வரும். நம்ம அதை விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு நம்ம இங்க கிளைம் பண்ண முடியாது.